உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிள்ளைகளால நிறைய துயரத்தை அனுபவிச்சிட்டு இருக்காங்க. அதுல இருந்து மீள்றதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்குங்களா? குலதெய்வத்தை நீங்க சரணாகதி அடைஞ்சு வழிபடுங்க, உங்க பிள்ளைங்களை அவர் நல்லபடியா திருத்தி கொண்டு வந்து விடுவார். எனக்கு உயிர் போகக்கூடிய நிலை வந்தால் கூட நான் வேண்டுவது என்னுடைய குலதெய்வத்தை. மறுநாள் போச்சிருக்கேன், பெரிய பெரிய சங்கடங்கள் இதெல்லாம் மீண்டு வந்திருக்கேன். அப்போ எல்லா சக்தியை விட குலதெய்வம் என்பது மகா சக்தி. அதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தையின்மை அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. இதுல ஆண்களோட ஜாதகம் பார்க்கணும், பெண்களோட ஜாதகம் பார்க்கணும். ஆணோட டிஎன்ஏவும் பெண்ணோட டிஎன்ஏவும் சேர்ந்ததுதான் குழந்தை. அப்ப ரெண்டு பேரோட சாதத்தையும் சேர்ந்துதான் பார்க்கணும். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற நாள் வரையில் தீர்மானிக்கப்பட்ட விஷயம். இடையில் வருகின்ற ஒவ்வொரு கிரக சுழற்சியும் பெயர்ச்சியும் நம்முடைய வாழ்வில் சங்கடத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும், தடைகளை உண்டாக்கும், நோய்களை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்பத்துல நிறைய சூழ்நிலைகள்லாம் சரியில்லாம இருக்கும். இந்த மாதிரியான விஷயம் வரும்போது நமக்கு நம்மளே வாழ்க்கை விரக்தி அடைஞ்சிடும். ஐயோ, இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு. இந்த மாதிரியான விஷயத்துல இருந்து மீள்றதுக்கு ஏதாவது அவங்க ஜாதகத்தை புதுசா ஒன்று பிரிண்ட் போடணும். பிரிண்ட் போட்டு அதை நல்லா மஞ்சள் தடவி அவங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமோ அந்த சாமி முன்னால வச்சு எடுத்துட்டாலே அவங்க வாழ்க்கை நல்லா மாறும். நம்மளோட தலையெழுத்துக்கும் ஜாதகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குங்களா? பொதுவா ஒரு மனிதனுடைய தலையெடுத்து தீர்மானிக்க வேண்டும் என்றால், எதிர்காலம் துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய ஜாதகத்தை பார்த்த போதும். ஜோதிடம் சயின்ஸுங்க, இது பாடம் மட்டும்தான், அறிவியல் சம்பந்தப்பட்டது. அதை ஈஸியா சொல்ல முடியும். கற்றவர்களால் மிக சரியாக வாழ்க்கையை துல்லியமாக கணித்து கொடுக்க முடியும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பல பதிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம ஸ்டூடியோல நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க ஜோதிடர் பரணிதரன் மற்றும் ஆனந்தி மேம். முதல்ல அவங்களை வெல்கம் பண்ணலாம். வணக்கம். 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 பொதுவாவே ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை நமக்கு நம்மளோட அடுத்த காலகட்டத்துல நம்மள நல்லபடியா பாத்துக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த ஒரு ரீதியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள் தான் சந்திச்சிட்டு இருக்கு. நிறைய பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா பிள்ளைகளால நிறைய துயரத்தை அனுபவிச்சிட்டு இருக்காங்க. அதுல இருந்து மீள்றதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்குங்களா? பொதுவா நம்ம பிள்ளைங்களால மீள்றதுக்கு பரிகாரம்னா, அதாவது பிள்ளைங்களால படுற கஷ்டத்தை நம்ம 3 விதமா பறிக்கலாம். புத்திர சோகம், புத்திர தோஷம், புத்திர பிராப்தம். இந்த புத்திர பிராப்தம் இருக்கிறவங்களுக்கு பிள்ளைங்களால பெரிய பாதிப்பு இருக்காது. அந்த பிள்ளைங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, நல்ல உத்தியோகத்துக்கு போயிருவாங்க, பெற்றவங்களுக்கு பெருமை சேர்த்து தருவாங்க. ஆனா அந்த புத்திர சோகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பெத்த பிறகு அந்த பிள்ளைங்களால அவங்க படுற கஷ்டம். ஒண்ணு, அந்த பிள்ளைங்க படிக்காது, இல்ல ஏதாவது நோய் இருக்கும், ஏதாவது ஊனமா இருப்பாங்க, இல்ல அவங்க குலகௌரவத்தை கெடுக்கிற மாதிரியான செயல்கள்ல ஈடுபட்டு அவங்க குடும்பத்தை கௌரவத்தை குழப்பாங்க, இல்ல அவங்க பேரண்ட்ஸே மதிக்காம ரொம்ப தரக்குறைவா நடத்துவாங்க. சொத்துக்காக நிறைய இடங்கள்ல பிள்ளைங்களே பேரண்ட்ஸ் படாத பாடு படுத்துறதெல்லாம் நம்ம நிறைய பாக்குறோம். அதெல்லாம் அந்த பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு பெரிய மனத்தாங்கலை ஏற்படுத்துது. அதே மாதிரி புத்திர தோஷம்னா, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பிறக்கிறது, இல்ல கல்யாணமாகி காலதாமதமா பிறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் புத்திர தோஷத்துல அதாவது பொதுவா 5ஆம் இடம் தான் புத்திரத்தை பத்தி சொல்ற இடம். அந்த 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது, ராகு இருக்கிறது, கேது இருக்கிறது, 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது. எல்லாரும் குருதான் சுபகிரகம் அப்படிம்பாங்க. ஒருத்தவங்களுக்கு குழந்தைய கொடுக்கிறவரும் குரு தான். அந்த 5ஆம் இடத்துல இருக்கிற குரு தான் அந்த காரக பாவ நாஸ்தி சொல்லுவாங்க. காரக கிரகம் பாவகத்துல இருந்தா அவங்களுக்கு அந்த காரகம் காலதாமதமா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதனால பொதுவா புத்திரங்களால ஏற்படுறதுக்கு 5ஆம் இடம் தான் புத்திரத்தை பத்தி சொல்றோம். குலதெய்வ வழிபாட்டுக்கு மிஞ்சின இது எதுவுமே கிடையாது. 5ஆம் இடம் பாதிப்பா. குலதெய்வத்தை நீங்க சரணாகதி அடைஞ்சு வழிபடுங்க, உங்க பிள்ளைங்களை அவர் நல்லபடியா திருத்தி கொண்டு வந்து விடுவார். இன்கேஸ் எனக்கு குலதெய்வம் தெரியாது, எங்களுக்கு குலதெய்வத்தை பத்தி நாலேஜ் இல்ல, அவேர்னஸ் இல்லைன்னா, உங்க ஊர்ல நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற எல்லை தெய்வம், காவல் தெய்வம், அந்த 2ஐயும் வழிபாடு பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு பிள்ளைங்களால ஏற்படுற மன கஷ்டம் ஆட்டோமேட்டிக்கா நிவர்த்தியாகும். எனக்கு இப்போ ஒரு கேள்வி வருது மேம். இப்போ குழந்தையின்மை அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. இதுல ஆண்களோட ஜாதகம் பார்க்கணும், பெண்களோட ஜாதகம் பார்க்கணும். புத்திர பிராப்தம்ங்கிறது 2 பேரோட ஜாதகத்தையும் சேர்ந்ததுதான் புத்திர பிராப்தம். அதான் ஆண் மட்டும் தனியா எங்கனாலும் குழந்தை கிடைக்காது, பெண் மட்டும்
இயங்கினாலும் குழந்தை கிடையாது. ஆணோட டிஎன்ஏவும் பெண்ணோட டிஎன்ஏவும் சேர்ந்ததுதான் வந்து குழந்தை. அப்ப 2 பேரோட சாதத்தையும் சேர்ந்துதான் பார்க்கணும். ஓகே, அந்த ரெண்டுத்துல வந்து எப்படி அமைப்பு இருக்குங்கிறத அதான் வச்சுதான் கல்யாணத்துக்கு முன்னே வந்து திருமண பொருத்த பார்க்கும்போது வந்து புத்திரவிரத்தி இருக்குதான்றது அதுக்காக தான் பாக்குறாங்க. ஓகே. அதான் திருமண பொருத்தம். என்னுடைய பார்வையில குலதெய்வத்தை மிஞ்சிய தெய்வம் நிச்சயமாக வேற எதுவுமே கிடையாது. குலதெய்வம் என்பது நம்முடைய மூதாதையர் தான். சரிங்களா? அவர்களை மிஞ்சிய சக்தி நமக்கு யார் நல்லபடியா அருள் புரிவாங்க. நாமே தப்பு பண்ணாலும் புள்ள தப்பு பண்ணா அப்ப நான் நினைப்பேன்னா, நீ தப்பு பண்ண தெரியும் எனக்கு, நல்லா இருக்கணும் பாணி அவர் இல்லையா. என் தாத்தா என் பாட்டை என் முப்பாட்டெல்லாம் மேல பார்த்துருக்காங்க பாருங்க, அவன் தான் குலதெய்வம். அவன் என்ன பண்ணுவான், என்ன தப்புலாம் ஏத்துக்குவான், என்னை காப்பாத்திட்டே இருப்பாங்க. என் வாழ்க்கையில எனக்கு நிறைய சங்கடங்கள் வந்திருக்கு. எனக்கு உயிர் போகக்கூடிய நிலை வந்தால் கூட நான் வேண்டுவது என்னுடைய குலதெய்வத்தை. மறுநாள் போய்ச்சிருக்கேன், பெரிய பெரிய சங்கடங்கள் இதெல்லாம் மீண்டு வந்திருக்கேன். அப்போ எல்லா சக்தியை விட குலதெய்வம் என்பது மகா சக்தி. அதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றது எல்லாமே அடுத்ததுதான். இஷ்ட தெய்வம் எல்லாமே அடுத்ததுதான். குலதெய்வம் தான். குலதெய்வம் 5ஆம் இடத்தை வைத்து தீர்மானிப்பு குலதெய்வம். கும்பத்துல வந்து சனி இருக்கிறாரு அப்படிங்கும் போது இது வந்து மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் வந்து எந்த மாதிரியான சங்கடங்களின் பலன்களை கொடுக்கும் சார்? ஒரு முதல்ல தொடர்ந்து சொல்லிட்டு வரேன், எப்பயுமே மேம்போக்கா பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஜாதகத்துல மேம்போக்கா பார்த்து ஏமாந்துடாதீங்க. அவர் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாரு, அவர் 6க்கு வந்துட்டாரு, அவர் வந்து 3க்கு வந்துட்டாரு, அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. மேம்போக்கா பார்த்து ஏமாந்துடாதீங்க. இப்போ நீங்க கடகராசின்னு வச்சுங்களேன், உங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் சனி வந்துட்டார். இப்போ சனி வந்துட்டார் 8ஆம் இடத்துக்கு. அப்ப நிச்சயமாக எல்லாமே போயிடுன்னு ஒரு பயமுறுத்திருப்பாங்க. முதலில் ஒரு தகவலை நீங்களும் சரி இந்த நேயர்களும் சரி ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற நாள் வரையில் தீர்மானிக்கப்பட்ட விஷயம். அப்போ தீர்மானிக்கப்பட்ட விஷயம். இடையில் வருகின்ற ஒவ்வொரு கிரக சுழற்சியும் பெயர்ச்சியும் நம்முடைய வாழ்வில் சங்கடத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும், தடைகளை உண்டாக்கும், நோய்களை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில ஒரே மாதிரி போறது வாழ்க்கை கிடையவே கிடையாது. 100 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு வாகனம் ரோட போயிட்டே இருக்க முடியாது. 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகணும், 20 கிலோமீட்டர் வேகத்தில் போகணும். அப்போ வந்து உன்னை தயார் செய்து கொள்வதற்கு இந்த தடைகள் உனக்கு வாழ்க்கையில் தேவை. அப்போ இது ஒரு பக்கம். இந்த 7.5 சனி காலகட்டம் என்ன பண்ணோம் இல்ல. இப்போ வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, கும்பத்தில் சனி வந்துட்டார் மேஷராசிக்கு. வெளி தோற்றத்துக்கு பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சனி வந்துட்டாரியா, இனிமேல் நான் லாபம் கொட்ட போகுது, கஷ்டமே கிடையாது அவருக்கு சொல்லுவாங்க. ஆனா சனி பகவானின் பார்வை 3ஆம் இடத்திற்கு பதிகிறது. இப்போ முதல்ல பார்த்தா மகரத்துல இருந்தாரு, அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் இடமா இருந்துச்சு. மீன ராசிக்காரங்களை போய் கேட்டு பாருங்க. இப்போ நாங்க அந்த 11ஆம் இடத்துல சனி இருந்த போது என்ன அவஸ்தைப்பட்டது எங்களுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. என்ன காரணம், அந்த 3ஆம் பார்வை அந்த ராசியை தாக்கும். அப்ப நோய் நொடியை உண்டாக்கும், கண்டத்தை கொடுக்கும். 11 சனி இருக்காரு. சரிங்களா? எல்லா விஷயத்தையுமே ஜாதகத்தை நுனிப்பூல் மேற மாதிரி மேயக்கூடாதுங்க. எல்லா விஷயத்தையுமே பார்க்கணும், ஆராய்ச்சி பார்க்கணும். இப்ப வந்துட்டாரு, கும்பத்துல இருக்காரு. ஆனா அவருடைய பார்வை 3ஆம் பார்வை மேஷ ராசிக்கு. பொதுவாகவே 2 பேருமே பகையாளிகள். யாரு? செவ்வாயும் சனியும். அப்போ உன்னை வச்சு செய்வான்ல, லாபத்தை கொடுத்தாலும் உனக்கு எத்தனை சனி என்ன பண்ணும், ஆயுள்காரகன், தொழில்காரகன், கர்மக்காரகன் சொல்லிட்டே போகலாம். அப்போ உனக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கணுமோ, உடம்புல சங்கடத்தை உண்டாக்கலாம். எல்லாம் இதோட இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு, அது கவனிக்க. நீங்க ஏன் விருட்சிகம்னு சொல்றேன்ல, அப்ப பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்கு 8ஆம் இடம் விருட்சிகம், அஷ்டமஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். அந்த இடத்துல சனி பார்க்கிறாரு. அந்த இடம் யாருடைய இடம் பாத்தீங்கன்னா அது செவ்வாயுடைய வீடு. அப்ப வச்சு செய்வார்ல. அப்ப என்ன பண்ணுறது, என்ன சந்தோஷம் கிடக்கு. சந்தோஷம் என்பது ஒரு பக்கம்தான். ஆனா சனி பகவான் நீதிமான். அவர் பார்க்கின்ற பார்வைகள் உங்களுக்கு வேண்டிய, அவரால் கொடுக்க வேண்டிய பலன்களை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருமே நீதி நேர்மையுடன் வாழ கற்றுக்கொள், மற்றவர்களுக்கு துன்பம் வழங்காமல் வாழ கற்றுக்கொள், அப்பதான் நீ நல்லா இருப்ப. பெரிய சங்கடங்கள் ஏற்படாமல் போகும். இந்த நேரத்தில் மேஷ ராசினர் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாகன பயணத்திலும் சரி, நோய் நொடிகளிலும் சரி, தன்னுடைய செல்வாக்கிற்கு குந்தகம் வருகின்ற விஷயங்களை செய்கின்ற போதும் சரி. சில விஷயம் செய்யும் போதே பாத்தீங்கன்னா அது 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் மட்டும் கிடையாதுங்க, மறைவு ஸ்தானம். ஒரு உச்சத்துல இருப்பாங்க, அவனை தூக்கி கீழே போட்டுரும். அதுவும் இன்னும் மறைய வச்சிடும், புகழ மறைய வச்சிடும். அப்போ அந்த ஒரு நிலைப்பாடு இப்ப மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவான் வழங்குவார். முதல்ல விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்து சனி, புரியுங்களா, கண்டகச்சனி சொல்லிட்டோம். அப்ப அவங்களுக்கு பாதிப்பு இருக்கு. பொதுவாக
சனி செவ்வாய் சேர்க்கை என்பது சாதகத்தை உண்டாக்காது, யோகத்தை உண்டாக்காது, பாதகத்தை உண்டாக்கும். மிகுந்த எச்சரிக்கையாக கும்பராசியில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற வரையில் மேஷராசின்னு இருக்க வேண்டும். சார் இப்ப நிறைய பேர் வந்து என்ன எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே சார்ன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்ல இருக்கதான் சொல்றோம். என்ன தெளிவுபடுத்த வேண்டியது நான், இந்த கேள்விக்கு யார் என்னிடம் கேள்வி கேட்டாலும் அதில் பதில் சொல்ல தயாரா இருக்கு. அவர் பாக்குறாரா பாக்கலையா? 3ஆம் பார்வையா? 3ஆம் பார்வை இருக்கு, 7ஆம் பார்வை இருக்கு, 10ஆம் பார்வை இருக்கு. அவர் பார்க்கின்ற இடம் எந்த இடம்? ஏங்க சொல்றீங்க கும்பத்துல இருக்காரு, சிம்மத்தை 7ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப சிம்ம ராசியை பாதிக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்ப 3ஆம் பார்வையை மேஷத்தை பாக்குறாருல்ல, அப்புறம் ஏன் மேஷத்தை பாதிக்கப்படுறாரு? ஒரு பக்கம் பணத்தை கொடுக்கலாம், வருமானத்தை கொடுக்கலாம், இன்னொரு பக்கம் உன்னை பாதிப்பையும் உண்டாக்குவார். ஒரு பக்கம் பார்த்தா தைரியத்தை இழக்க வைப்பார், இன்னொரு பக்கம் பார்த்தா உடல்நிலையை நலிவினை ஏற்படுத்துவார். அப்ப எச்சரிக்கையாக நீங்கள் இந்த நேரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக பதிவு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு வாழ்க்கையில. கடன் பிரச்சனை, அதுக்கப்புறம் குடும்பத்துல நிறைய சூழ்நிலைகள்லாம் வந்து சரியில்லாம இருக்கும். இந்த மாதிரியான விஷயம் வரும்போது நமக்கு நம்மளே வந்து வாழ்க்கை விரக்தி அடைஞ்சிடும். ஐயோ இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு. இந்த மாதிரியான விஷயத்துல இருந்து மீள்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கு? அதாவது நித்திய கண்டம் பூரண ஆயுள் நீங்க கேக்குறீங்க, கரெக்டா? தினம் ஏதாவது ஒரு விதத்துல அவமானம், அசிங்கம் இந்த மாதிரி சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர். அவங்க வாழ்க்கையில வந்து நிஜமாவே எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது. ஒன்னா பிள்ளைங்களை நல்லபடியா கவனிக்க முடியாது, இல்ல அவங்களுக்கு வந்து மனைவி சரியா அமைய மாட்டாங்க, அதனால பிரச்சனை, இல்ல கடனால பிரச்சனை, தொழிலால பிரச்சனைன்னு ஏதாவது ஒரு விதமா அவங்க வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, அவங்க ஜாதகத்தை வந்து புதுசா ஒன்று பிரிண்ட் போடணும். பிரிண்ட் போட்டு அதை நல்லா மஞ்சள் தடவி அவங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமோ அந்த சாமி முன்னால வச்சு எடுத்துட்டாலே அவங்க வாழ்க்கை வந்து நல்லா மாறும். குறிப்பா குலதெய்வத்து முன்னால வச்சு எடுக்கும்போது அவங்க ஜாதகத்துல உள்ள தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். அந்த மஞ்சள்னு ஒண்ணு வைக்கிறாங்க இல்லையா, அந்த மஞ்சள் வைக்கும் போதே அந்த ஜாதகத்துல உள்ள தோஷம் ஆட்டோமேட்டிக்கா விலகிடும். ஓகே மேம், ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரமா சொல்லியிருக்கீங்க. எல்லாத்துக்கும் குலதெய்வம் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு பெரும் பங்கு வகிக்குது. நம்ம குலதெய்வத்தை வழிபட வழிபட நம்மளோட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வேற ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? வேற ஏதாவது பரிகாரம்னா இதை விட வந்து இன்னும் வந்து ஒரு விஷயம் வந்து இருக்குது. 8ஆம் இடம்னா வந்து அவமானம், விபத்து, கண்டம், வம்பு, வழக்கு, சர்ஜரி, கோர்ட்டு கேஸ் அப்படின்னு இருக்குது. அப்ப அதாவது நமக்கு வந்து எப்பெல்லாம் வந்து அவமானம் நடக்குதோ, ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா கோர்ட்டுக்கு போய் நிற்போம், ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போய் வந்து நிற்போம். நான் என்னை சந்திக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு பரிகாரம் சொல்லுவேன். 8ஆம் இடம் உங்களுக்கு வேலை செய்து ஜிஹெச்ல போய் டெய்லி ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்கன்னு சொல்லுவேன். உங்களுக்கு வந்து 8ஆம் இடம் அசுபத்தன்மையோட வேலை செய்து கோர்ட்டுக்கு போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்கன்னு சொல்லுவேன். இதெல்லாம் வந்து ரியலா வேலை செய்யற பரிகாரங்க. நீங்க செலவு செஞ்சு பரிகாரம் செஞ்சாதான் அது வந்து பரிகாரம்னு வந்து கிடையாது. இந்த மாதிரி நீங்க எளிமையா செஞ்சு பாருங்க. ஒரு பிரச்சனைனா நம்ம எங்க போறோம்? போலீஸ் ஸ்டேஷன் போறோம், கோர்ட்டுக்கு போறோம். அப்ப நம்மளே போய் ஆட்டோமேட்டிக்கா போய் உட்காந்துட்டா வேலை செய்யாது இல்லையா? இல்ல அவங்க சொல்றது வந்து அனுபவ ரீதியாக நான் கண்ட. இப்போ நான் நிறைய பேருக்கு இந்த காரகத்துவம் இருக்குங்க. இப்ப சிறைக்கு போகணும்னு ஒண்ணு இருக்கு. அப்போ என்ன நினைப்புன்னா, அவர்களையும் அறியாமல் பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஜாமீன் கொடுக்கறதுக்கோ சிபாரிசு பண்றதுக்கோ அவங்க ஸ்டேஷன் போவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த தோஷம் வந்து அப்படியே மாறும். அப்ப இந்த இடத்த நீ மிதிச்சாகணும், இப்ப மிதிச்சாச்சு, இதுக்கப்புறம் இது வந்து வேலை செய்யாது. இது வந்து அனுபவபூர்வமாக 100க்கு 100% என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ட உண்மை. சரிங்களா? மிகப்பெரிய சங்கட காலத்தெல்லாம் நான் எதேச்சையாக வந்து பல நேரத்தில் போயிருக்கேன். போகும்போது அது நிவர்த்தி ஆயிருக்கு. அப்போ இதுதான் கிரகங்களை பற்றி தெரிந்து கொண்டு நாம் செயல்படுவதற்கு இது வாழ்க்கைக்கு வழிகாட்டியதாக ஜோதிடம். மந்திரம் தந்திரம் கிடையாது, வாழ்க்கைக்கு வழிகாட்டிதான். இதை புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. கண்டிப்பா. இப்ப எனக்கு கோச்சாரத்துல இருந்து செவ்வாய்க்கும் சனிக்கும் சம்பந்தம் வருது. நாங்க ஏகாதசி அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கோயில் போயிட்டு வரும்போது வண்டியில எங்க கணவர் வண்டியில ஓட்டிட்டு வர்றாரு, நான் பின்னாடி இருந்து கீழே விழுந்துட்டேன். எனக்கு செவ்வாய் சனி சம்பந்தம் இருக்குது. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் 2 நாளா டெய்லி ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஜிஹெச்ல போய் உட்காந்துட்டு வரேன். அனுபவ ரீதியாக இது பல பேருக்கு நான் சொல்லி இருக்கிறேன். இப்ப நானே அனுபவிச்சு நானே அதை எனக்கு செயல்படுத்திக்கிட்டேன். நல்ல பரிகாரம் அது. வருவதுக்கு முன்னாடி நீங்க அங்கேயே போய் உட்காந்துருங்க, முடிஞ்சு வச்சு வேலை திருப்பி வரும்போது வருகின்ற காலகட்டம் வரப்போகுதுன்ட்டு ஒன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ பொதுவாவே சொல்லுவாங்க, என்ன நீ வந்து உருண்டு பிறண்டாலுமே ஒற்றை முன்னுதான் ஒட்டும். அதனால நீ என்னதான் நீ பண்ணாலுமே உன்னோட தலையெழுத்து என்னவோ அதான் நடக்கும். இதுதான் பொதுவா எல்லாருமே சொல்றது. நம்மளோட தலையெழுத்துக்கும் ஜாதகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குங்களா? இப்போ புரியாதவர்கள் இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நல்லா தெரியும், என் தலையெழுத்து படிதே நடக்கும், நீ என்ன ஜாதகத்தை கொண்டு காமிக்க போற, ஜாதகத்தை பார்த்து என்ன ஆக போகுது? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, தெளிவான ஒரு தகவல் இது.
இப்போ ஒரு குழந்தை ஜனிக்கின்ற போது, பிறக்கின்ற போது அந்த நொடி தான் தீர்மானிக்கின்ற விஷயம். எது தீர்மானிக்குதுன்னா முதல்ல திசாபுத்தி தீர்மானிக்கும். என்ன நட்சத்திரம் போயிட்டு இருக்கு, அது எந்த பாதத்துல போயிட்டு இருக்கு, அன்னைக்கு என்ன ராசி, அங்க தீர்மானிக்கும் போது திசாபுத்தி தீர்மானம் ஆயிடுது, ராசி தீர்மானம் ஆயிடுது. பிறந்த நேரத்தை வைத்து லக்கினம் தீர்மானம் ஆகுது. அப்போ தீர்மானமாகுது. அதுக்கு பிறகு மற்ற கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்களோ அதை வைத்து அவர்கள் அந்த இடத்தில் இருப்பார்கள். நீ பிறக்கின்ற நேரத்தை வைத்து உன்னுடைய தலையெழுத்து தயாராகிறது. அப்போ லக்கினம் தான் உன்னுடைய ஜென்மம். நீங்க தான் முதல்ல சொன்னீங்க, 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 3ஆம் இடம் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம், 4ஆம் இடம் சுகஸ்தானம் மாதஸ்தானம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம், 7ஆம் இடம் கலத்தரஸ்தானம் நட்பு ஸ்தானம், 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம் அஷ்டமஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், 11 லாபஸ்தானம், 12 விரைஸ்தானம். இப்படி ஒவ்வொரு ஸ்தானமும் இந்த ஸ்தானத்துல போயிட்டு இந்த ஸ்தானங்களில் எந்த கிரகங்கள் எந்த நிலையோடு சந்திருக்கின்றார், இவர்கள் பாவகங்க, இந்த ஸ்தானங்கள், இந்த 12 ஸ்தானங்கள், இந்த காரகங்கள் இருப்பாருங்க, அவர்கள் எந்த நிலையில் இருக்காங்க. அப்போ சந்திருக்கின்ற போது அவர்கள் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள். இப்ப இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமா இருக்கும். இந்த காலகட்டம் யோகமா, அடுத்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ஒரு திசாபுத்தி மாறுகின்ற போது, இல்ல கோச்சார ரீதியாக கிரகங்கள் மாறுகின்ற போது, பொதுவா ஒரு மனிதனுடைய தலையெடுத்து தீர்மானிக்க வேண்டும் என்றால், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய ஜாதகத்தை பார்த்த போதும். ஜாதகத்தை பார்த்தா நிச்சயமா குடும்பம் இப்படிதான் இருக்கும், வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், திருமணம் இப்படிதான் இருக்கும், வேலை இப்படித்தான் இருக்கும், வெளிநாட்டு பயணம் இருக்காது, சொந்த வீடு இருக்காது, எல்லாமே சொல்லிட முடியும். இந்த மனிதனுக்கு என்னன்னா ஆசை அதிகங்க. இப்போ நல்லதாவே சொல்லுங்க. இப்போ ஆசை அதிகம். அதனால என்ன ஆகுதுன்னா இவளுக்கு தேவைகள் மிக அதிகபட்சமாக போகும்போது இவள் நிறைய கடன் வாங்குறாங்க, நிறைய வம்பு வழக்குகளை இவர்களாக தேடிக்கொள்கிறார்கள். நியாயமாக செயல்பட்டால் உனக்குரிய என் தலையெழுத்தே எனக்கு தெரியும் சொல்றதா தப்பு. உன்னுடைய ஜாதகம் மட்டும்தான் உன் தலையெழுத்து என்பதை என்னால் எந்த இடத்துல கூற முடியும். ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கைன்னு. அதற்கு பிறகுதான் இந்த கோச்சார ரீதியாக கிரகங்கள். அப்போ பிறப்பு ஜாதகத்துல கிரகங்கள் இருந்தா பாருங்க, பாவகங்களில் அவர்கள் நகர்ந்து வருகின்ற போது அவர்கள் எந்த விதமான பலன்களை கொடுப்பாங்க. அப்போ கோச்சாரத்தையும் பார்க்கணும், பிறந்த ஜாதகத்தையும் பார்க்கணும். இதை வைத்து பலன்களை தீர்மானித்து சொல்ல முடியும். இந்த நேரம் சாதகமாக இருக்கலாம், நாளை வரும் காலம் வந்து யோகமாக இருக்கலாம். அப்ப எல்லா நேரமும் யோகமான பலன் கிடைக்குமா என்றால் நிச்சயமாக கிடைக்காது. அப்ப தலையெழுத்து ஜாதகம் மட்டும்தான். ஜாதகம் மட்டும்தான் நம்மளோட தலையெழுத்து ஜாதகம் தாங்க. எழுதிய பேர் நான் சொல்லுவேன், தலையெழுத்து ஜாதகம் மட்டும்தான். அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதை தெளிவாக சொல்லக்கூடியவர்களும் சென்று கேட்டால் அவர்கள் உங்களுக்குரிய பலன்களை வழங்குவார்கள். இது ஜோதிடம் சயின்ஸுங்க. இது பாடம் மட்டும்தான், அறிவியல் சம்பந்தப்பட்டது. அதை ஈஸியா சொல்ல முடியும். கற்றவர்களால் மிக சரியாக வாழ்க்கையை துல்லியமாக கணித்து கொடுக்க முடியும். இந்த நேரத்தில் உனக்கு சரிவு இருக்கிறது, இந்த நேரத்தில் உனக்கு உச்சம் இருக்கிறது, இந்த நேரத்தில் நாடாழ்வாய், இந்த நேரத்தில் துரோகத்தால் நீ வீழ்த்தப்படுவாய், சொல்லிக்கிட்டே போகலாம். உன் கூட இருப்பனே துரோகம் பண்ணுவான். இந்த நேரத்தில் கீழே கிடப்ப, திடீர் போய் உச்சத்தில் போய் உட்காருவ, அது உன்னுடைய நேரம். அதான் தலையெழுத்து, அதான் ஜாதகம்.